இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு டெயில் போன் பெயின்னால சஃபர் ஆகுறாங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப நேரம் சீட்டிங் போஸ்டர்ஸ்லேயே இருக்கிறவங்க. அண்ட் ரொம்ப நேரம் உட்கார்றது மட்டும் இல்லாம, கூன் போட்டு அந்த அவங்களுடைய பட்டாக்ஸுக்கும் கொஞ்சம் மேலே வந்துட்டு நிறைய ப்ரெஷர் போட்டு உட்காந்துருப்பாங்க. இது மாதிரியான போஸ்டரில் உட்கார்றதுனால அவங்களுடைய அடி முதுகு தண்டு வால்னு சொல்லுவோம் இல்லையா? டெயில் போன் ஓகேங்களா? காக்கிக்ஸ் போன். இந்த இடம் வந்துட்டு அதிகமான ஒரு ப்ரெஷர் வந்துட்டு மவுண்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு வலி வந்துட்டு அங்கே ஏற்படுங்க. இந்த டெயில் போன் பெயினால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால வந்துட்டு நார்மலா உட்காரவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அந்த பெயின் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டு, ஒரு பக்கம் பட்டக்ஸ் ஏரியால ப்ரெஷர் போட்டு, அந்த இடத்த ஃப்ரீ பண்ணுறதுக்கு அவங்க அலைன்மெண்ட்டே மாத்தி உட்காருவாங்க. இது மாரி அலைன்மெண்ட் மாறி உட்காரும்போது, இது அடுத்தடுத்த தொந்தரவுக்குள்ள கொண்டு போறதுங்க. ஸோ, இப்போ இந்த டெயில் போன் பெயின நாம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா, யோக சிகிச்சையில லையிங் போஸ்டர்ஸ்ல நீ பெண்ட் பொசிஷன்ல 2 பாதமும் கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கணும். ஒண்ணு சேர்த்து வைக்கக்கூடாது. கொஞ்சம் பிரிச்சு வச்சுக்கணும். ஓகே. இன்ஹேல் பண்ணிக்கிட்டே ஹேண்ட்ஸ் அப் பண்ணுவீங்க. அப்படியே ஹிப்பை ரைஸ் பண்ணுறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணணும். அப்படியே ஹிப் டவுன் பண்ணணும். ஓகே. இன்ஹேல் ஹேண்ட்ஸ் அப், ஹிப் அப். எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுன், ஹிப் டவுன். இவ்வளவுதாங்க. இதை டெய்லி 2 நேரம் காலையிலையும் சாயந்தரமும் பண்ணும்போது அவங்களுடைய பெயின் ரிலீஃப் வந்துட்டு பெர்மனண்ட்டாகவே வந்துட்டு எடுத்துக்க முடியும். அண்ட் உட்காரும்போது டெயில் போனில் உட்காராமல் பட்டாக்ஸ் ஏரியாவில் உட்கார மாதிரி ஸ்பைனை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி உட்காரத்துக்கு தேவையான பில்லோ சப்போர்ட் கொடுத்துட்டாலே போதுங்க. இந்த டெயில் போன் பெயின் வந்துட்டு திருப்பியும் வராமலும் வந்துட்டு பார்த்துக்கலாங்க.